JavaScriptல இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. How to create a function from the string அப்படின்னு சொல்லுவோம். How to create a function from the string அப்படின்னு சொல்லுவோம். அதோட syntax எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let function equivalent to new function of அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து string எடுத்துக்கும். இங்கே string எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த syntax வந்து பார்த்தீங்கன்னா creating the function from the string அப்படின்னு சொல்லுவோம். It is rarely used, but sometimes there is no way of using like this. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது சர்வர்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுக்கிறோம், அதுலேருந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் எவ்வளோ நாள் பார்த்த விஷயங்கள் வேறு. ஸோ ஃபங்க்ஷன், கெட் டேட்டா இந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம், நிறைய எழுதியிருப்போம். ரிட்டன் எல்லாமே எழுதியிருப்போம் கரெக்டாக, இந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம். பட் இந்த சின்டாக்ஸ் வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. இந்த சின்டாக்ஸ் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஒரு சின்ன உதாரணம் போடலாமா? ஒரு சின்ன உதாரணம் பண்ணுறேன். let display equivalent to new function of parameters பாருங்க, x string இருக்கு, y return x star y. That's all. So display of 10,2 console.log of display of 10,2. ஸோ இதை கமெண்ட்டில் கொடுத்துட்றேன், சின்டாக்ஸ் வேணாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நோ 20 வந்துச்சா? இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா நியூ ஃபங்க்ஷன் அப்படின்றத கேட்டிருக்கும். நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கும். நியூ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்கு தான். ஃப்ரம் ஸ்ட்ரிங்லேருந்து ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகுது. புரியுது? அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி creates a new function, a list of arguments the function accepts. So the list of arguments வந்து பார்த்தீங்கன்னா x, y, return x star y. தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? புரியுது? ஸோ இந்த சின்டாக்ஸ் வந்து ரேராக யூஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ணலாம். மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபங்க்ஷன் வந்து the function is created literally from the string that is passed at the runtime. ஓகேவா? மற்ற ப்ரீவியஸ் டிக்ளரேஷன்ஸ்லாம் என்ன பண்ணோம், நிறைய பார்த்துருப்போம் நம்ம. ஸோ தட்ஸ் நாட் இந்த ஃபார்மேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும். allow us to turn any string into function. எனி ஸ்ட்ரிங் இன்டு ஃபங்க்ஷன். எந்த ஸ்ட்ரிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக மாற்றி கொடுக்கும். இந்த ஸ்ட்ரிங்கையுமே ஃபங்க்ஷனாக மாற்றி கொடுக்கும். புரியுதுங்களா? எந்த ஸ்ட்ரிங்குமே ஃபங்க்ஷனாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதுதான் இது இந்த சின்டாக்ஸ் நியூ ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஸ்ட்ரிங்குமே ஃபங்க்ஷனாக மாற்றி கொடுக்கும். ரொம்ப புதுசாக இருக்குல்ல? யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ ஒன்று எழுதுறேன், கெட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று எழுதுறேன். ஓகேவா? லெட் வேல்யூ, இது லெட்ன்றது பிளாக் லெவல், லெட் வேல்யூ ஈக்குவலன்ட் டு i18n அப்படின்னு நான் எழுதிட்டேன். இப்போ லெட் ஃபங்க்ஷன் ஈக்குவலன்ட் டு நியூ ஃபங்க்ஷன் ஆஃப். ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கு தானே வேணும். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா console.log of value அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபங்க் கால் பண்ணணும், இது ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் ஃபங்க் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா i18n பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங், ஸோ இட் டேக்ஸ் இட். ரைட்? புரியுதுங்களா?
இந்த க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்கும், இது ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் த ஃபங்க்ஷன். ரைட், மீண்டும் பேசுவோம்.